ஹாய் எம்ஜி அண்ட் கேகே, வெல்கம் டு ஐஎம்ஓ. ஸோ நம்ம 3 பேர் ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் வீடியோ பேசி. லாஸ்ட் 4 வீடியோ வந்து எம்ஜி நானும் தான் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் கேகே ஜாயின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8 டீம் வந்து ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டோம். அவங்களோட ஸ்டாட்ஸ் எப்படி இருக்கு, அவங்க டீம் எப்படி இருக்கு, அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட்டாக 2 டீம் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம், எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச் டீமை பற்றி நம்ம எப்படி சொல்றதுன்னா, அவங்க போன வருஷமே வந்து டைட்டில் மேல கை வச்சு எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம். கொஞ்சத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா பேட் கமின்ஸோட கேப்டன்சியா இருக்கட்டும், அவங்களோட டீம் லாஸ்ட் வருஷம் அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த வருஷமும் மேக்ஸிமம் அதே டீமை வந்து ஓரளவு அவங்க ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். ஒன் ஆர் சில சேஞ்சஸ் இருந்தா கூட ஓரளவு நல்ல டீமை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. நான் அந்த பிளேயிங் லெவல் நான் சொல்றேன். அதுல நம்ம பிளேயிங் லெவல் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல என்ன சேஞ்சஸ் இருக்கு, அவங்க வீக்னஸ் ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்ம ஒவ்வொன்றா பேசலாம். ஸோ நான் பிளேயிங் லெவல் போனா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஓப்பனிங், அதுல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. நம்பர் 3 இஷான் கிஷான், நம்பர் 4 நிதிஷ் ரெட்டி, நம்பர் 5 என்ரிக் கிளாசன். ஸோ நம்பர் 6ல வந்து நான் வந்து அபினவ் மனோகரை வச்சிருக்கேன். ஏன்னா நம்பர் 6ல அவங்களுக்கு வேற பெருசா பேட்ஸ்மேன் இல்ல. அபினவ் மனோகர் கூட தான் போனோம். ஏன்னா அவர் ஜிடிக்கு ஒரு ஓரளவு நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணாருன்னு சொல்ல முடியாது. ஒரு 1 ஆர் 2 இன்னிங்ஸ் சரியா விளையாடி இருக்காரு. இந்த டாப் 5 நீங்க எடுத்தீங்கன்னாவே அவங்களோட பேட்டிங்ல யாராவது 2 பேருக்கு ஒரு மேட்ச் சிக்கிருச்சுன்னா போதும், நீங்க 200+ தான். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கடப்பார பேட்டிங்கு. பவுலிங் யூனிட் இன்னும் ஸ்ட்ராங்கு. ஹர்ஷால் பட்டேல் நம்பர் 7, நம்பர் 8 பேட் கமின்ஸ், நம்பர் 9 முகமது ஷமி. ஸோ 3 பாஸ் பவுலர் உங்களுக்கு கிடைச்சிடுறாங்க. நீங்க 2 ஸ்பின்னர் கூட போனோம்னா ஆடம் ஜாம்பா வந்து ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் ஆகவும், ராகுல் சகர் வந்து ஒரு செகண்ட் ஸ்பின்னராகவும் போனா டீம் வந்து அல்டிமேட்டா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ கட்டர்ஸ் போறதுக்கு உனத்கத் இருக்காரு. லாஸ்ட் வருஷம் நமக்கு சென்னைக்கு சூப்பரா பண்ணார் சிம்ரஜித் சிங், அவரும் இருக்காரு. இன்னும் 1 ஆர் 2, 3 அன்னோன் கமோடிட்டி பிளேயர்ஸும் இருக்காங்க. ஆனா என்னதான் சொன்னா கூட அந்த 11 வந்து அவங்களுக்கு இப்பவே சொல்லிடலாம், இதுதான் அவங்க 11ன்ற அளவுக்கு பர்ஃபெக்டா பிளேஸ் இருக்குது. ஸோ அல்டிமேட். இந்த நீங்க ஒரு 10 டீம் எடுத்தீங்கன்னா நீங்க இப்பவே கப்ப குடுத்துடலாம்னா என்ன கேட்ட என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு டீமோட வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய தாட்ஸ் என்ன எஸ்ஆர்ஹெச் பத்தி? நீங்க எது வீக்னஸ் ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறீங்க? எம்ஜி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. நாங்க வெளியே வந்து நிறைய நம்ம வந்து எட்டு ஹென்ரிக் கிளாசன், அதுக்கப்புறம் வந்து பேட் கமின்ஸ் 3 பேர் கன்ஃபார்ம். ஜாம்பரோல மட்டும் வேற ஏதோ வியான் முல்டர் இருக்காரு, பிரெண்டன் கார்ஸ் இருக்காரு. ஃபாஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர்னா பாத்தீங்கன்னா கமிலோ மெண்டிஸ் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்ல டீமா தெரியுது. நான் என்ன வீக்னஸா பாக்குறேன்னா வந்து ஒன்லி பாத்தீங்கன்னா பேட்டிங் லைன் ஃபுல்லா வந்து எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. யாருமே பாத்தீங்கன்னா இந்த ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி இப்ப குயிக்கா விக்கெட் வந்துட்டா கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டு அதுக்கப்புறம் T20க்கு வந்து நமக்கு என்ன வேணும்? T20க்கு இதுதானே வேணும், எக்ஸ்ப்ளோசிவ் தானே வேணும். இல்ல கப் அடிக்கணும்னா அதெல்லாம் கண்டிப்பா. இப்ப லாஸ்ட் இயர்ல என்ன ஆயிடுச்சு, ஃபைனல் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியும் நமக்கு. முன்னாடி வந்து ஏர்லியா எட்டு அபிஷேக் சர்மா விக்கெட் போனதுன்னு ஒரு ஃபைனல் மேட்ச் மாதிரியே இல்ல, ஒரு 100 120 அந்த மாதிரி தான் டார்கெட்டே கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய டிராபேக். இந்த ஸ்குவாட வச்சுட்டு நம்ம பிளே ஆஃப்குள்ள போயிடலாம். பட் அந்த கப்பை வந்து தொடும்போது 2 நாக் அவுட் மேட்ச் இருக்கு. 2-3 நாக் அவுட் மேட்ச் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் சொல்லுக்கு யாராவது ஒரு ஆளு அப்படி இருந்திருந்தா கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கும் தோணுது. அது ஒண்ணுதான் குறையா தெரியுது, கன்சிஸ்டன்சி இல்ல சுத்தமா அப்படின்ற மாதிரி. பவுலிங் லைனப்பும் பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ், ஷமி, ஹர்ஷல் பட்டேல் இவங்க வந்து பியூரா வந்து பர்ஃபெக்டா இருக்கு. பட் ஆனா ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ல தான் வராங்க. பேட் கமின்ஸா இருக்கட்டும், ஷமியா இருக்கட்டும், அவங்க பெஸ்ட் ஃபார்ம் இல்லைன்னு சொல்லலாம். ஹர்ஷல் பட்டேல் ஓவரா அந்த ஐபிஎல் பண்ணுவாரு, ஒரு 40+ ரன் கொடுத்து விக்கெட் எடுப்பாரு. பட் எக்கனாமிக்கா அதிகமா போவாரு. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூப் ஹோல்ஸ் நிறைய இருக்கு. நீங்க சொல்ற அளவுக்கு இது கையில கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் பெருசா இல்ல டீம் அப்படின்னு தோணுது. ஸோ கேகே உங்களுடைய தாட்ஸ்? என்னோட தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பேட்ஸ்மேன் எல்லாம் பர்ஃபெக்டா தான் இருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுது. அந்த T20 லைனப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓப்பனிங் ஒன் டவுன் நம்ம லாஸ்ட் இயரை பார்த்துருப்போம். அந்த எக்ஸப்ட் இந்த ஃபைனல் மேட்சை விட்டுட்டு மற்ற மேட்ச் எல்லாமே டாப் ஆர்டர்ஸ் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா எம்ஜி சொன்ன ஒரு பாயிண்ட் வந்துட்டு அந்த ஃபைனல்ஸ்ல அவங்க மிஸ் பண்ணதுதான். ஏன்னா அவங்க நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லா பிளான் பண்ணி அதை விளையாடுறதுக்கே நம்ம கப்பு வின் பண்றதுக்காக தான். ஸோ அந்த மேட்ச்ல போயிட்டு அதை மாதிரி சொதப்பும் போது அந்த இடத்துல ஒரு நல்ல பிளேயர்ஸ் இப்ப நிதிஷ்குமார் ரெட்டிலாம் நம்ம டெஸ்ட் மேட்ச்லயே பார்த்திருப்போம். ஒரு அளவுக்கு நின்று ஆடக்கூடிய பிளேயர் தான். அவரு கூட இன்னொருத்தவங்க யாராச்சும் இப்ப கிளாஸனோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் நின்று ஆடும் போது மேபி அதை ஓவர் கம் பண்ணலான்ற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்ல மேபி பர்ஃபெக்டா தான் இருக்காங்க. ஆனா ஹர்ஷல் பட்டேல்
நம்ம ஆர்சிபிலே பார்த்துருக்கோம். ஒரு பர்பிள் கப் ஹோல்ட் பண்ணாலுமே எக்கனாமிக்கா ஜாஸ்தியா தான் கொடுக்காரு. ஸோ நம்ம அவர் வந்து ஒரு ஆப்ஷனா தான் வச்சுட்டு வேற ஏதாச்சும் இப்ப ராகுல் சகர் நல்ல ஸ்பின் பவுலிங் பண்ணுவாரு. அந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப ஃபாரின் பிளேயர்ஸை கொண்டு வரணும்னா நமக்கு டிராவிஸ் ஹெட், கிளாசன் அவங்க எல்லாம் கன்ஃபார்மா வேணும். அப்புறம் கமின்ஸ் கன்ஃபார்மா இருக்காங்க. ஸோ 3 பேர் அங்கேயே ஆடும் போது அவங்க பவுலிங்ல கொஞ்சம் இந்தியன் பிளேயர்ஸோட ஒர்க் அவுட் பண்ணுன்ற மாதிரி தோணுது. அதாவது ஒரு ஆல்ரவுண்டர் தேவைன்னாலையும் ஜாம்பா அந்த ஒரே ஒரு ஃபாரின் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போனாலையும் அதே ஆப்ஷன் தான் இருக்கு. ஸ்பின்னர் போனாலே ஒரே ஒரு இந்தியன்ல வந்து அந்த மாதிரி வெரைட்டி வந்து இல்ல. இந்தியன் பேட்ஸ்மேனோ இல்ல பவுலர் வந்து அவங்க எடுத்து பிக் பண்ணலன்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபுல்லா ஃபாரின் ஆப்ஷனா இருக்கு. ஆமா. இல்ல நான் வந்து இதுல வந்து எப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அக்செப்ட் பண்ணிப்பேன். அவங்க கிட்ட வந்து பேக்கப் பிளேயர்ஸ் இல்ல. இன்கேஸ் ஒரு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் இன்ஜுரி ஆயிட்டா அவங்களுக்கு யார் பேக்கப்? இப்போ ஓப்பனருக்கு வந்து நீங்க இஷான் கிஷனும் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். நம்பர் 3க்கு யாரை கொண்டு வருவீங்க? அதுக்கு ஒரு சான்ஸ் இல்ல. ஒருவேளை ஒரு 1 or 2 இன்ஜுரிஸ் அவங்க பேட்டிங் லைன்ல மாட்டா அதை ஃபில் பண்ற மாதிரி ஒரு இதுல தான் சொல்லுவேனே தவிர மத்தபடி எனக்கு பவுலிங்கா இருக்கட்டும் பேட்டிங்கா இருக்கட்டும் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா இப்ப டிராவிஸ் டெஸ்ட் மேட்ச் ஆடுறாரு, நிதிஷ் ரெட்டி டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. என்னதான் எக்ஸ்ப்ளோசிவா இருந்தா கூட டெஸ்ட் மேட்ச் ஆடுற பிளேயர்ஸ்க்கு வந்து எப்படி டீமை கொண்டு போகணும்னு ஓரளவு புரியும். அதே மாதிரி நீங்க வந்து ராகுல் சகர் ஒரு நல்ல ஸ்பின்னிங் கிரவுண்ட் கிடைச்சிருச்சுன்னா, ஸ்பின் கிரவுண்ட் அவருக்கு மாட்டிடுச்சுன்னா அவர் வந்து ஒரு பயங்கரமா, ஏன்னா நம்ம லாஸ்ட் வருஷமே கிங்ஸ் 11 பஞ்சாப்ல சென்னையில ஆடும் போதெல்லாம் நம்மள சோக் பண்ண வச்சதே அவர் தான். அதே மாதிரி ஆடம் ஜாப்பா இன்னைக்கு வந்து வேர்ல்ட் கிளாஸ்ல ஒரு பயங்கரமான ஸ்பின்னர். ஓடியில நம்ம இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு பயங்கர டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அவரும் வந்து பயங்கரமான கமாடிட்டி தான். என்னன்னா இவங்க எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. எனக்கு ஒரு மைனஸா தெரியுறது இவங்களுக்கெல்லாம் பேக்கப் யாரு, அது மட்டும்தான் பெரிய மைனஸா தெரியுது. ஏன்னா இவங்க பேக்கப்பே இல்லாத போன மாதிரி தெரியுது. ஒருவேளை ஹெட் இன்ஜுரி ஆயிட்டாரு, அபிஷேக் சர்மா இன்ஜுரி ஆயிட்டாருன்னா ஓப்பனிங் யார் ஆடுவாங்க? நீங்க இஷான் கிஷானை தூக்கி போட்டா நம்பர் 3க்கு பேட்ஸ்மேன் எல்லாம் போயிடுவாங்க. நம்பர் 4க்கு நீங்க நிதிஷ் ரெட்டிக்கு ஒருவேளை இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா நம்பர் 4க்கு ஆதர்வ் டெய்டியன் ஒருத்தர் இருக்காரு. அவரு கூட அவ்வளவு ஒன்றும் பெருசா வந்து பண்ணதில்ல. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி அபினவ் மனோகரும் நம்பர் 6ல வச்சிருக்கிறோம். பட் அவர் வந்து அவ்வளவா இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஆனா டீம் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தா ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இல்லாம போனா எனக்கு தெரிஞ்சு இது அல்டிமேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பேட்டிங் லைன் அப் இருக்குது, பவுலிங் இருக்குது. வில்சி அவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. நம்ம வந்து இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு பவுலிங்க்கு ஓரளவு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒருவேளை இப்ப ஹர்ஷால் பட்டேல் நீங்க வந்து சரியா பண்ணாட்டி உங்களுக்கு சிம்ரஜித் சிங் எடுத்துன்னு வரலாம். நீங்க அதே மாதிரி ஒரு பவுலர் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் பட்டா வியான் முல்டர் எடுத்து வரலாம், ஓரளவு மேட்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய உனத் கட்ட கூட நீங்க எடுத்துட்டு வரலாம். ஏன்னா அவருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸ்லோ கட்டர்ஸ் நல்லா போடுவாரு, ஸ்லோ பிச்சஸ்க்குலாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆனா பேட்டிங்ல தான் வந்து இவங்களுக்கு பேக்கப்பே இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. பேட்டிங்ல அவங்க கலக்குன்னு கலக்குனா கூட ஒருவேளை எங்கேயாவது மாட்டிக்கினாங்கன்னா அவங்களை அங்கிருந்து கொண்டு போறதுக்கு ஒரு பெருசா ஒரு பேக்கப் இல்ல அப்படின்னு தான் தோணுது. எந்த மாதிரி அவங்க டீமை ஃபார்ம் பண்ணி வராங்கன்னு அந்த ஒவ்வொரு மேட்சும் பார்க்கும்போது தான் நமக்கு ஓரளவு புரியும். வில் சி பார்க்கலாம். ஸோ அடுத்த டீம் வந்து நம்மளது சென்னை சூப்பர் கிங்ஸ். நம்மளுடைய லாஸ்ட் டீம் ப்ரிவியூ பண்ண போறோம். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே ஒரே ஒரு ஃபார்மட் தான் வச்சிருப்பாங்க. நீங்க நல்லா விளையாடுறதெல்லாம் டீமை பார்த்து சொல்லவே முடியாது. என்னடா இந்த மாதிரி ஒரு டீம் எடுத்துட்டாங்கன்ட்டு ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் போகும். ஆனா அங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க வேற மாதிரி இருக்கும். நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம், ஷேன் வாட்சன் பார்த்திருக்கலாம், சிவம் தூபேவை பார்த்திருக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்றான், இவங்கெல்லாம் வந்து வேற டீமால இவங்க அம்பத்தி ராயுடா இருக்கட்டும், அஜின்கே ரகானாவா இருக்கட்டும், ராபின் உத்தப்பாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான பிளேயர்ஸ். ஆனா அவங்க வந்து ஒரு சுத்தமா ஃபார்ம்லே இல்லை அப்படின்ட்டு அவங்கள தூக்கி போடும்போது அங்கிருந்து அவங்க எடுத்துட்டு வந்து வச்சு நம்மள ஒரு 2 கப் அடிச்சாங்க. லாஸ்ட் 2-3 சீசன்ல ஒரு 2 கப் வின் பண்ணி கொடுத்தாங்க. அதனால வந்து சென்னை வந்து அந்த டீம் அவ்வளவு ஈஸியா நம்மளால இவங்க எல்லாம் எதுக்கடா எடுத்தாங்கன்ற மாதிரி பிளேயர். இப்ப இந்த வருஷம் கூட பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி, தீபக் கூட எல்லாம் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களை ஏன் விட்டாங்கன்னா அவங்களோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப போரா இருக்குது. அதனாலதான் அவங்களை விட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஒரு 3 வருஷம் முன்னாடி நீங்க அந்த கோவிட் டைம்ல எல்லாம் நம்ம தீபக் கூடவே விராட் கோலிக்கு ஈக்குவலா பேசிட்டு இருந்தாங்க. நம்பர் 3ல இறக்கிட்டு நெக்ஸ்ட் விராட் கோலி இவர் தான் அந்த அளவுக்கு பேசியிருந்தாங்க. ராகுல் திரிபாதி இந்தியன் டீம் செலக்ட் ஆயிட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனா இப்ப என்னன்னா அவங்க ஃபார்ம் இல்லாத அவங்களுக்கு போயிட்டு உடனே அந்த பிளேயர்ஸ் எடுத்து வந்து அதே ஒரு சான்ஸ் கிடைச்சா சிஎஸ்கே நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு போயிடுறேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து டீம் 11 அவங்களுக்கு எப்படி அமைன்றதுக்கு போயிடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் வந்து தெவான் கான்வே, ருத்ராஜ் கைக்வாட் தான் போவாங்க. இன்கேஸ் தெவான் கான்வேக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி அந்த மாதிரி கன்சர்ன் வந்தா அதுக்கு பேக்கப்பா ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. 1 டவுன் வந்து ராகுல் திரிபாதி போவாங்க. அடுத்து 4th வந்து சிவம் டூபே. 5th வந்து நான் ரச்சின் ரவீந்திரா கூட தான் போலான்னு பார்த்தேன். பட் ஆனா 5th வந்து தீபக் கூடவே போலாம். ஏன்னா
ஈவன் அவர் வந்து ஒரு 3 ஓவர் போடலாம், அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பேட்டிங்லும் ஒரு நல்ல எபிலிட்டி இருக்கு, ஒரு நல்ல ஃபார்முக்கு வரணும். சென்னை மாதிரி ஒரு டீம்ல ஸ்பின் நல்லாவே விளையாடுவாரு. அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல தீபக் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர் 6, நம்பர் 7, நம்பர் 8ன்னு பார்த்தா லெஜெண்ட்ஸ் தான். எம்எஸ்டி, ஜட்டு, ஆஷ். ஸோ இவங்க வந்து இந்த காம்போ உங்களுக்கு நம்ம ரொம்ப வருஷமா பாக்குற காம்போ. ஆஷ் அண்ணா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் டீமுக்கு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இது வந்து நீங்க ஆஷையும் ஒரு பேட்டிங்காவே எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவரும் ஓரளவு பேட்டிங் பர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ நம்பர் 9 வந்து நானே எப்பவுமே 7 மேட்ச் வந்து சென்னையில போறதுனால நான் 3 ஸ்பின்னர் கூட போலாம்னு நினைக்கிறேன். ஜட்டு, ஆஷ், நூர் அகமது கூடவும் போலாம். ஏன்னா நூர் அகமதும் செம்மையா பண்றாரு. இன்கேஸ் சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம்ல அவருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும். அந்த சேப்பாக் கிரவுண்ட்ல பயங்கரமா யூஸ் ஆகுறாரு. அதனால வந்து நூர் அகமது 9th போட்டிருக்கேன். 10th 11th வந்து மதிஷா பத்திரானா. 11th வந்து நான் நிறைய பிளேயர்ஸ் வச்சிருக்கிறேன். இப்போதைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போனா கலீல் அகமது கூட போலான்னு இருக்கிறேன். ஏன்னா அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு ஒரு நம்பர் 12 பிளேயரா, ஒரு இம்பாக்ட் பிளேயரா முகேஷ் குமார் சௌத்ரி இருக்காரு, கமலேஷ் நாகர்கோட்டே, அன்சுல் கம்போச்சு, ஈவன் விஜய் சங்கர் கூட வச்சு நம்ம ஒரு ஆல்ரவுண்டரா பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ரேயாஸ் கோபால் இருக்காரு ஒரு ஸ்பின்னரா. நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா நான் கலீல் அகமது கூட தான் போலான்னு இருக்கேன். ஏன்னா அவர் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ எனக்கு எப்படின்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஒரு பேப்பரா பார்க்கும்போது மத்த டீப்பை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோவா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஏன்னா அவ்வளவு ஒன்றும் எக்ஸ்ப்ளோசிவா ஆடுற பிளேயர்ஸ் இல்ல. ஒரு தேவான் கான்வே, ருத்ராஜ் கேட்கோட அவங்களுடைய பொட்டன்ஷியலை தாண்டினா அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க சிவம் துபை மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு கான்ஃபிடன்ட் கொடுக்கும். தலை வந்து கடைசியா அவர் வந்து ஒரு 12 பால் அந்த மாதிரி தான் அவருக்கு மேக்சிமம் கிடைக்குது. ஒரு அம்பத்தி ராயுடு மாதிரி, ஒரு ஒரு சுரேஷ் ரெய்னா மாதிரி, ஒரு அஜின்கே ரகான மாதிரி, மொயின் அலி மாதிரி ஒரு லாஸ்ட் இயர் இருந்த மாதிரி இல்லாத ஒரு சிம்பிளான ஒரு டீமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுடைய தாட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி? இல்ல நீங்க சொல்ற டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபாரின் பிளேயர் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது டெவன் கன்வேவும், அப்புறம் நூருல் அகமதும், நெக்ஸ்ட் வந்து பத்திரானா. பத்திரானா. ஆமா, நான் இம்பாக்ட் ஆமா. பிளேயரா ரச்சின் ரவீந்திரா கூட வச்சுப்பேன். இல்ல நான் சூஸ் பண்ற ஸ்குவாட்ல எப்படி இருக்குன்னா, கண்டிப்பா தீபக் கூடாது இடம் இல்ல. ஏன்னா எங்க வீக்கா இருக்கும்னா பவர் பிளே ஓவர் போறது வந்து கண்டிப்பா இல்ல. பவர் பிளேக்கு வந்து ஒரு தீபக் சார் அந்த மாதிரி ஒரு பிளேயர் மிஸ் அவுட் பண்ணிட்ட அப்புறம் பவர் பிளே கொஞ்சம் வீக் ஆயிப்போச்சு நமக்கு. ஸோ அந்த பவர் பிளே போறதுக்காக என்ன பண்ணணும்னா 5th சாம் கரன் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் வந்து பவர் பிளேல கண்டிப்பா ஓவர் போடுவாரு, ஈஸியா இருக்கும். நல்லா டீசெண்டா ஆல்ரவுண்டர் பேட்டிங்கா ஆடுவாரு. மிடில் ஆர்டர்ல கூட ஆடுறதுனால நான் கண்டிப்பா பாத்தீங்கன்னா சாம் கரன் வந்து பண்ணிருக்காரு. அந்த மாதிரி நிறைய நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4th ஃபாரின் பிளேயரா சாம் கரன் வச்சுதான் மூவ் பண்ணுவேன் நானு. இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா வச்சுக்கோ, நமக்கு எக்ஸ்ட்ராடரி அந்த ஸ்பின்னிங் அட்டாக் எப்படின்னா அந்த ஸ்பின் அட்டாக் வச்சு வந்து மற்ற டீம் வந்து சோக் பண்ற மாதிரி ஒரு லெஜெண்டரி தான் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்பின்ல. ஜடேஜா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும். நூர் அகமது எப்படின்னா அவர் ஒரு டெத் ஓவர்ல போடுற ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அவர்கிட்ட. அதாவது ஒரு மேட்ச் எண்டிங் எபிலிட்டி வந்து ஈஸியா வந்து கொண்டு வரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடரி பவுலிங் அவரு. ஸோ அந்த 3 ஸ்பின்னரோட போயிட்டு நம்ம பவர் பிளேல வந்து இது கலீல் அகமது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கலீல் அகமது அப்புறம் வந்து சாம் கரன் வச்சு யூஸ் பண்ணிட்டு நம்ம வழக்கம் போல டெத் ஓவர்ல பாத்தீங்கன்னா 10 ரன் வச்சு இறங்கினோம்னா டீம் வந்து ரொம்ப பாசிட்டிவ் சைடா போய் முடியும்னு நினைக்கிறேன். இல்ல நான் என்னன்னா அதான் சொல்றேன், பவுலிங்க பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, நிறைய ஆப்ஷன் இருக்கு. பட் ஆனா வீக்கா இருக்கு. அதுதான் ஒத்துக்கணும். நம்ம யாரும் இந்த நியூ பால ஸ்ட்ரைக் பண்றதுக்கு அதான் சொல்றேன், நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல. இப்போ கமலேஷ் நாகர்கோட்டி வந்து ஒரு டொமஸ்டிக்ல வந்து பயங்கரமா ரேட்டடா இருக்காரு. அன்சுல் கம்பேஜ் வந்து ஒரு ரஞ்சி டிராப்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கு. ஸ்ரேயாஸ் கோபால் ஆல்ரெடி நிறைய டீமுக்கு ஆடின ஒரு பிளேயர், அவரும் இருக்காரு. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா முகேஷ் குமார் சௌத்ரி நமக்கே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி செம்மையா பண்ணாரு. கிட்டத்தட்ட லெப்ட் ஆர்ம் ஸ்பீட் போடுவாரு, செம்மையா பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க. ஆனா இன்னும் இந்த இதுல வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா நம்ம ரொம்ப நாளா அவங்களை ஐபிஎல் வந்து பெருசா பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஆனா பேட்டிங்ல எனக்கு கன்சர்ன் என்னன்னா, இப்போ ஒருவேளை ராகுல் திரிபாதி வச்சிருக்கிறோம், அவர் வந்து அந்த சென்னை கிரவுண்டை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிற விளையாடுனா ஓகே. இல்லைன்னா உங்களுக்கு நம்பர் 3 யாருன்ற கொஸ்டின் வர ஆரம்பிச்சிடும். தீபக் கூட நீங்க போகாட்டி இப்ப நம்பர் 3ல ராகுல் திரிபாதியும் பிளாப் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நம்பர் 3க்கு நீங்க யாரை கொண்டு போவீங்கன்னு தெரியாது. ரச்சின் ரவீந்திரா போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ் பவுலர் நீங்க இழக்க வேண்டியதா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி சாம் கரன் விளையாட முடியாது. ஆக்சுவலா நீங்க சொன்ன ஆப்ஷன்ல வந்து பாஸ் பவுலிங் ஆட் பண்ணல, நீங்க கூட தான் ஆட் பண்ணீங்க. பாஸ் பவுலிங் ஆட் பண்ணி இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி சொல்றேன். என் டீம்ல விடுங்க, என் டீம்ல நான் கூட தான் போவேன். ஒரு ஸ்லாட் அதுக்காக தான் வச்சிருக்கிறேன். எய்தர் ரச்சின் ரவீந்திரா ஓரளவு பேட்டிங்ல ஏதாவது நமக்கு பிரச்சனை வச்சாலும் நான் ரச்சின் ரவீந்திரா உள்ள போட்டுக்குவேன். பேட்டிங்ல எதுவும் எனக்கு பிரச்சனை வரல, நான் சாம் கரன் உள்ள போட்டுக்குவேன். அப்படின்றதுக்காக தான் நான் 3 ஃபாரின் பிளேயரோட போடுறேன். இப்ப நான் உங்க டீம் நீங்க சொன்ன மாதிரி போனா ஒருவேளை
ரச்சின் ரவீந்திரா கூடவே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கலீல் அகமது அண்ட் பத்திரானா மட்டும்தான் உங்களுக்கு ஓவர் போடுறதுக்கு ஸ்பீடாவே இருக்கிறாங்க, அந்த ஃபாஸ்ட் பவுலிங்ல இருக்கிறாங்க. அப்ப நீங்க பத்திரானாவை முதல்ல ஒரு 2 ஓவர் யூஸ் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை உங்களுக்கு. ஏன்னா முதல் 2 ஓவர் அவங்க போட்டே ஆகணும். ஆனா நான் சென்னை ஆப்ஷனா பொறுத்த இருக்கு. வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் வச்சு யூஸ் பண்ண வேண்டியதான். பேட்டிங்ல வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து கொண்டு வராம பவுலிங்காக இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ண வேண்டியதான். அதுதான் சொல்றேன். அதுதான் நீங்க தான் ப்ரூவ் பண்ணலன்றீங்களே, பெருசா இல்லன்றீங்களே. இப்போ நாகர்கோட்டி நமக்கு இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. முகேஷ் குமார் சௌத்ரி லாஸ்ட் இயர் ஒரே ஒரு ஓவர் தான் கிடைச்சு, ஐ திங்க் ஒரு மேட்ச் தான் இல்ல கிடைச்சு, இந்தியன் பிளேயர் அதுலயும் ப்ரூவ் பண்ணல. 28 பட் ரன் ஆனா போட்டாரு. ஃபாரின் பிளேயர் ஆப்ஷன் நிறைய இருக்கு. நேத்தன் எல்லிஸ் இருக்காரு. சோ அந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் ஆப்ஷன் நிறைய வச்சிருக்கோம் நம்ம. சோ அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன், அந்த ஃபாரின் பிளேயர் இருக்கிறது ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்து ரச்சின் ரவீந்திரா வச்சு நான் இம்பாக்ட் பிளேயர் வச்சுட்டு 3 ஃபாரினர்ஸோட போறேன். இப்ப எனக்கு ஒருவேளை பேட்டிங்ல இப்ப ராகுல் திரிபாதி நான் எதிர்பார்த்த மாதிரி ஆடல, இப்ப எனக்கு பேட்டிங் யாரோ ஒருத்தர் வந்து ஆடி ஆகணும்னா கண்டிப்பா நான் ரச்சின் ரவீந்திராவை எடுத்துப்பேன். இல்ல பேட்டிங் எனக்கு ஓரளவு செட் ஆயிடுச்சுன்னா நேத்தன் எலிஸ் கூட நான் போலாம், சாம் கரன் கூட போலாம். சோ அந்த மாதிரி நான் யோசிச்சேன். எனிவே அது நெக்ஸ்ட் வந்து கேகே கிட்ட கேட்கலாம், அவர் என்ன சொல்றாருன்ட்டு. என்னோட லெவல்ல பாத்தீங்கன்னா நான் இம்பாக்ட் பிளேயர் எல்லாம் போல, டைரக்டாவே 4 ஃபாரின் பிளேயரோட போறேன். ஓப்பனிங் வந்துட்டு ருத்ராஜும் கான்வேவும், ஒன் டவுன் வந்து நான் ரச்சின் ரவீந்திரா தான் வச்சிருக்கேன். ஏன்னா உங்களோட டிஸ்கஷன் இப்போ இவ்வளவு நேரம் போயிட்டு இருந்தது அதுக்குதான். ஸோ ரச்சின் ரவீந்திராவே நான் வந்துட்டு ஒன் டவுன்ல வச்சிருக்கேன். 4th டவுனா வந்துட்டு நான் சாம் கவர்னை கொண்டு வரேன். ஏன்னா நமக்கு அவர் ஓப்பனிங்கே பண்ணிருக்காரு சிஎஸ்கேல இருக்கும் போது. ஸோ கண்டிப்பா அவர் சென்னைக்கு வந்துட்டாருன்னா அவருக்கு வேற விதமான ஃபார்ம் வந்துருது, பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி. அதனால நான் சாம் கரனை வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு பவுலிங் ஆப்ஷனும் கிடைச்சிருது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவம் துபே வரலாம், இல்ல ஜெட்டு பாய் வரலாம். அந்த மாதிரி நமக்கு அந்த விக்கெட் லைன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மாத்தி கூட விட்டுக்கலாம். ஏன்னா சிவம் துபே ரோல் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 5 ஹவர்ஸ்ல வந்து ரன் அடிக்கணும், அது இப்படின்ற மாதிரி ரோல் தான். சோ அதனால எனக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை பிளேயிங் லெவல்ல. அழகா 4 ஃபாரின் பிளேயர்ஸ், கான்வே, ரச்சின் ரவீந்திரா, பத்திரனா, அப்புறமா ஃபாஸ்ட் பவுலிங்ல யாராச்சும் எலிஸோ இல்ல ஜெமி ஓவர்டன் அந்த மாதிரி யாரா ஒருத்தவங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல நான் வந்து இது வந்து கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். சிவன் துபே வந்து லாஸ்ட் 5 ஓவர் யூஸ் பண்ணதெல்லாம் சரித்திரமே இல்ல. கிட்டத்தட்ட 2 விக்கெட் 3 விக்கெட் ஆகினாலே அவர் 10 ஓவருக்குள்ளே வந்துறாரு. பிரம்மாண்டமான இன்னிங்ஸ் ஆடிக்கிறாரு. நார்மலா இல்ல. நீங்க ஒரு லாஸ்ட் 2 வருஷம் நம்ம ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா வந்து சென்னைக்கு வந்து பயங்கரமா 8வது 7வது ஓவர்ல வந்தா கூட 18வது ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போறாரு. ஏன்னா முதல் ஒரு 20 பால் அவரும் அந்த மாதிரி விக்கெட் குயிக் போடுச்சுன்னா கொஞ்சம் மெதுவா பாப்பாரு. ஒரு இன்னிங்ஸ் ப்ராக்ரஸ் ஆக ஆக அவருடைய பேட்டிங் வந்து வேற மாதிரி மாறும். அதனால நம்பர் 4ல வந்து நான் சிவம் துபே வந்து எந்த ஒரு ரீசனுக்காக சேஞ்ச் பண்ண மாட்டேன். நீங்க ரச்சின் ரவீந்திரா எடுத்துட்டு வந்தாலும் சரி, வேற யார் எடுத்துட்டு வந்தாலும் நம்பர் 4 அடிச்சு சொல்ற சிவம் துபே தான் போவாரு. ஈவன் அவர் இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க அப்படியே பிளேயிங் லெவல்ல கொண்டு போலாம், அது செகண்ட். ஆனா நம்பர் 4ல அவரை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த அளவுக்கு ரீசெண்ட் இயர்ஸ்ல பண்ணிருக்காரு. இல்ல பிஃபோரா இருக்கு. ராகுல் திரிபாதி வந்து எனக்கு டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு தோணுது. மத்த டீமுக்கு எப்படியோ தெரியல. சிஎஸ்கே வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 100 பிளேயர் தான் கொஞ்சம் இல்ல நம்ம எல்லாமே அதான் ஒரு அசம்ஷன்ல போறோம். பட் ஒருவேளை ஃபிளாப் ஆயிட்டா, இப்ப நம்ம சொன்ன எல்லாரும் டீம்லயுமே ராகுல் திரிபாதி தான் நம்பர் 3 இருக்கிறாரு. அதுல எந்த ஒரு மைனஸ் இல்ல. உடனே சேஞ்ச் ஆக போறதுன்னு நினைக்கிறேன். அதே பிளேயர் அதே நம்பி கூட போவாங்க. மேபி ஒரு 4 மேட்ச் ஃபிளாப் ஆயிட்டா கூட 5வது மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து போயிடுவாங்க. ஒருவேளை கிளிக் ஆகாட்டி அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான நம்பர் 3 வந்து உங்களுக்கு ஒரு T20க்கு ரொம்ப முக்கியமான இடம். ஒருவேளை கிளிக் ஆகாட்டி என்ன பண்ணுவாங்கன்றதான் தவிர வேற ஒண்ணும் இல்ல. சோ அந்த மாதிரி அதான் சொல்ல வரேன். இந்த டீம் எப்படி இருக்குதுன்னா நம்ம வழக்கமா எப்படி சென்னை டீம் எதிர்பார்க்குமோ அதே டீம் தான். எதுவுமே வந்து ஒரு பயங்கரமான டீம்னு நம்மளால சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு டீம் தான். ஆனா உங்களுக்கு தெரியும் அந்த டீம் அவங்க எவ்வளவு அழகா மோல்ட் பண்ணி ஒரு அந்த குவாலிஃபயர் வரையும் வருவாங்கன்னு நல்லாவே தெரியும். சோ இன்னைக்கும் அந்த மாதிரி டீம் தான் இருக்காருல்ல, அவரை கூட ட்ரை பண்ணலாம் இந்த டாப் ஆர்டர்ல. நம்பர் 3 ஒருவேளை ராகுல் திரிபாதி வந்து ஃபெயில் இன்கேஸ் ஆகும்போது அதான் சொன்னேன். இம்பாக்ட் பிளேயர் வச்சிருக்கிறேன், அதனால தான் சொன்னேன் நானு. ஏன்னா அவரு கூட ஈவன் 2 ஓவர் போடலாம். சென்னை கிரவுண்டு, சென்னையில விளையாடுனீங்க, சென்னையிலே ரொம்ப மேட்ச் விளையாடிக்கிறதுனால அவருக்கு ரொம்ப அழகா தெரியும். ஒருவேளை அவர் ஏன்னா ஜிடிக்கு நம்பர் 3 எல்லாம் ஆடி இருக்காரு. சாய் சுதர்சன் வர்றதுக்கு முன்னாடி நம்பர் 3 எல்லாம் ஆட வச்சிருக்காங்க. நம்பர் 3 நம்பர் 4 எல்லாம் ஆட வச்சிருக்காங்க. சோ அதனால அவரை இறக்குறதும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த நம்ம சொல்ற 11 தான் அவங்க போறாங்க. திரிபாதியை தேர்டுக்கு தான் கொண்டு போவாங்க. ஆனா அது கிளிக் ஆகணும். அதுதான் நம்மளுடைய பெரிய விஷயம். ஏன்னா கிளிக் ஆயிட்டா அதுக்கப்புறம் கை வைக்க மாட்டாங்க. என்ன ஃபிளாப் வந்தாலும் அந்த கிளிக் ஆகிறதுக்காக தான். விஜயசங்கரை நீங்க ஒருவேளை இப்ப எப்படி ரச்சின் ரவீந்திரன் நம்பர் 3 நீங்க போட்டீங்க, இப்போ ஃபாரின் பிளேயரை இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ண முடியாட்டி ஒருவேளை நம்பர் 3யும் நமக்கு ஃபிளாப் ஆகி ஒரு 30 ரன்னுக்குள்ள 4 விக்கெட் ஆயிட்டா நீங்க விஜயசங்கரை கூட எடுத்துட்டு வரலாம். அவர் கூட அந்த அந்த சென்னை கிரவுண்டு கரெக்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வில் சி, பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் டைமுக்கு வந்துட்டோம்.
எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே உங்களுடைய தாட் எம்ஜி எந்த குவாலிஃபயர் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்களா இல்ல ரொம்ப ஈஸியா இருக்குமா இல்ல என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்ஸ்? இல்ல எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேம் சேக்கர், ரொம்ப ஸ்டார் பேர் வச்சு போறோம். எப்படினாலே ஒரு 2 மேட்ச் ஒரு மேட்ச் கிளிக் ஆயிட்டு வந்தா கூட கண்டிப்பா உள்ள போயிடுவாங்க. அது எந்த ஒரு டவுட் இல்ல, பிளேயர்க்குள்ள கண்டிப்பா உள்ள போற டீம் தான் அது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பவுலிங் யூனிட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அந்த பவர் பிளே வந்து அந்த மாதிரி அந்த பவுலிங் யூனிட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அப்படியுமே இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சின்றது வந்து சிஎஸ்கேவோட கூட இருக்குது. ஸோ அதனால அவங்களும் பிளே போவான்னு தோணுது எனக்கு. கேகே உங்களுடைய தாட்ஸ்? நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு இப்பவே கப்பை கொடுத்துடலாம் சொல்லிட்டு. அது அப்படி வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ்க்கு அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா நமக்கு 14 மேட்சஸ் இருக்கு. அதுல 8 மேட்சஸ் அந்த மாதிரி வின் பண்ணாமே போயிடலாம். இன்கேஸ் டாப் ஆர்டர் சொதப்பினாலே ஏதோ ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் இருக்கும். மற்ற மேட்ச் அவங்க வின் பண்ணதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால எஸ்ஆர்ஹெச் டெஃபினட்டா அவங்க பிளே ஆஃப்ஸ்ல இருப்பாங்க. சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா மேபி எல்லா டைமும் இல்லாத மாதிரி இந்த டைம் கொஞ்சம் காம்படிஷன் இருக்கு. எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமா டீம் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே வந்து நான் 50-50 சான்ஸ் தான் தரேன். இன்கேஸ் நம்ம பிளேயிங் லெவல் வந்து நம்ம சூஸ் பண்ண மாதிரி பண்ணாங்கன்னா மேபி சான்சஸ் இருக்கு. இல்ல அந்த மேனேஜ்மெண்ட் மேபி நல்ல பிளான் வச்சிருப்பாங்க. அப்படி எதனாச்சும் வரும்போது நம்ம சொதப்புறாங்க அப்படின்ற போது இப்ப சிஎஸ்கேனா சென்னையில 7 மேட்சஸ் இருக்கும். அப்போ ஸ்பின்னர்ஸை வச்சு வின் பண்ணிடலாம். ஆனா ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு நம்ம வெளியே போய் வின் பண்ணுன்ற போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் 50-50 சான்சஸ் தான் சொல்றேன் பிளே ஆஃப்ஸ்க்கு சிஎஸ்கே. நான் வந்து என்ன கேட்டா எஸ்ஆர்ஹெச் டாப் 2ல கண்டிப்பா நேற்று எப்படி மும்பை இந்தியன்ஸ்க்கு நான் வந்து டாப் 2ல இருப்பாங்கன்னு சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து கண்டிப்பா டாப் 2ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேவுக்கு என்னன்னா அந்த சென்னையோட மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறேன். வர்றதுக்கு ஈஸியான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் ஆனால் அவங்க வந்து மற்ற டீமும் இந்த வருஷம் நிறைய ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல கிரிக்கெட் ஆடினாதான். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 4-5 மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்கலாம்னு எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால அந்த இனிஷியல் மேட்ச்லயே கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிட்டா பெஸ்ட்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அந்த 7 மேட்ச் சேப்பாக்கில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஒரு 5 அடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா உள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வில் சி அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம ஃபைனலா வந்து 10 டீமையும் ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ ஐபிஎல் வந்து நமக்கு ரொம்ப நியர்பை வந்துருச்சு. ஒவ்வொரு மேட்சையும் இனிமேல் அனலைஸ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரெடிக்ஷன் என்ன எல்லாத்தையும் பார்க்க தான் போறேன். ஸோ உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.